எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, விதியை மாற்றும் முகூர்த்தம். அதாவது ஒரு முகூர்த்த நேரம் குறித்து கொடுக்குறோம் அப்படின்னா, அதில் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம். அப்போ விதியவே மாற்றக்கூடிய சக்தி முகூர்த்தத்துக்கு இருக்குது. இன்றைக்கி யாத்திரை போகிறத பற்றின டீட்டெயில்ஸ் முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதே மாதிரி திருமணம், குழந்தை பிறப்பு, இந்த மாதிரி வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு குறிப்புகள் இருக்குது. அது எப்படிங்கிறத யாத்திரை போகிறத பற்றின ஒரு உதாரணத்தோடு நான் விளக்கம் கொடுக்குறேன். இதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக இருக்குது. குழந்தை பிறப்புக்கு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. திருமணம் பண்ணுறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு தனித்தனி விதிகள் இருக்குது. அத்தனை விதிகளையும் ஃபாலோ பண்ணி ஒருத்தர் ப்ராப்பராக முகூர்த்தம் நேரம் குறித்தாங்க, முகூர்த்த நாள் குறித்தாங்க அப்படின்னா அன்றைக்கி பண்ணக்கூடிய காரியம் வெற்றி அடையும். நிச்சயமாக 100% வெற்றி கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பினையே இல்லை அப்படின்னா கூட அந்த குறிப்பிட்ட நாளை சூஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் பண்ணும்போது தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் இந்த முகூர்த்தத்தினுடைய சிறப்பு. இப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்க, திருமண பொருத்தம் பார்க்குறீங்க, அதில் 2 திருமணம் இருக்குது அல்லது திருமணமே இல்லை அப்படின்னு இருந்தால் கூட இந்த முகூர்த்தத்தை கரெக்டாக குறித்து திருமணம் பண்ணாங்க அப்படின்னா பிரிவினை வராது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இப்போ ஜோதிடர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பலன் சொல்கிறாங்க, விதியை மாற்ற முடியாதுன்றாங்க, பரிகாரம் இல்லைன்றாங்க. பரிகாரம் சிலர் சொல்கிறாங்க, ஆனால் அது விதியை மாற்றுமா அப்படின்னா மாற்றாது. அந்த முகூர்த்தத்தை குறிக்கிறதுல தான் உண்மை விஷயமே இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படக்கூடிய விஷயம். இதில் ஒரு உதாரணத்துக்கு யாத்திரை போகிறதுக்கு எப்படி முகூர்த்தம் குறிக்கிறது அப்படிங்கிற டிப்ஸை நான் சொல்கிறேன். இதே மாதிரி திருமணத்துக்கு இருக்குது, குழந்தை பிறப்புக்கு இருக்குது. ஆனால் வேறு கான்செப்ட். இதில் நான் சொல்கிறது வேறு கான்செப்ட், அதுக்கு வேறு கான்செப்ட் இருக்குது. இது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தன் யாத்திரை போகணும் அப்படின்னா, யாத்திரை போகிறதுக்கு உகந்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். யாத்திரை போகிறதுக்கு உகந்த திதி துவதியை திரையோதசி திதி. யாத்திரை போகிறதுக்கு உகந்த கிழமை வெள்ளிக்கிழமை. யாத்திரை போகிறதுக்கு உகந்த லக்னம் கடக லக்னம், துலாம் லக்னம். யாத்திரை போகிறதுக்கு சீர்தோஷய ராசிகள் அப்படின்னு இருக்குது. இந்த ராசிகள் இருக்கும்போது நம்ம யாத்திரை போகிறது சிறப்பு. அன்றைக்கி மிதுன ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, கும்பராசி ஓடுதுன்னா அன்றைக்கி நீங்கள் யாத்திரை போகிறது சிறப்பு. நட்சத்திர சூலம் அப்படின்ட்டுருக்கு. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த திசை சூலமாக கருதப்படுது. இப்போ மகத்துக்கும் அஸ்வினிக்கும் தெற்கு திசை சூலம், கேட்டைக்கும் திருவோணத்துக்கும் கிழக்கு திசை சூலம், ரோஹிணிக்கும் பூசத்துக்கும் மேற்கு திசை சூலம், ஹஸ்தத்துக்கும் உத்திரத்துக்கும் வடக்கு திசை சூலம். இப்படி சூலம் இருக்குது அப்படின்னா அந்த திசை நோக்கி நீங்கள் போகக்கூடாது. இப்போ மக நட்சத்திரம் இன்றைக்கி நடக்குது, தெற்கு திசை நோக்கி சூலம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் தெற்கு திசை, இந்த நட்சத்திரம் இன்றைக்கி நாளில் இருக்குது அப்படின்னா தெற்கு திசை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வார சூலம் அப்படின்ருக்கு. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு திசை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த திசையில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது. இப்போ தென்மேற்கு திசையில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை போகக்கூடாது. தென்கிழக்கு திசையில் போகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போகக்கூடாது. ராசிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ராசியில் சூலம் கிடையாது. இது இந்த ராசிகள் இந்த டைரக்ஷன் நோக்கி போனாங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இப்போ இன்றைக்கி மேசராசி ஓடுது அப்படின்னா கிழக்கு திசையில் பிரயாணம் பண்ணுறது சிறப்பு. அந்த மாதிரி கடகராசினா தெற்கு, துலாம்னா மேற்கு, மகரம்னா வடக்கு திசை நோக்கி பிரயாணம் பண்ணுறது சிறப்பானது. அதே மாதிரி யாத்திரை போகிறீங்க, அன்றைக்கி ஒரு லக்னம், நீங்கள் பிறப்புற நேரத்தில் ஒரு லக்னம் இருக்கும்ல, அதை தான் யாத்திரை லக்னம்னு சொல்கிறோம். அந்த யாத்திரை லக்னத்தில் குரு இருக்கிறது சிறப்பில்லை அப்படின்னு சொல்லி மூல நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. கால விதான பத்ததி அப்படிங்கிற நூலில் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோரும் என்ன சொல்வீங்க, குரு லக்னத்தில் இருந்தால் திக் பலம், அது அருமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அந்த மூல நூலில் யாத்திரை லக்னத்தில் குரு இருந்தால் அவன் கஷ்டத்தை சந்திப்பான், கண்டத்தை சந்திப்பான்னு போட்டிருக்கு. சுக்கிரன் இருக்கலாம். அதே மாதிரி யாத்திரை லக்னத்துக்கு 6, 8, 12 சந்தன் இருந்துச்சுன்னா அந்த யாத்திரை ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. திதி சூலம், வார சூலம் பார்த்தோம், நட்சத்திர சூலம் பார்த்தோம். திதி சூலம் தான் நம்ம யோகினி அப்படின்னு சொல்கிறோம். இந்த திதி சூலம் அப்படின்னா இந்த யோகினி எந்த திசையில் நிற்குது, ஒரு குறிப்பிட்ட திதிகளுக்கு இந்த யோகினி ஒரு குறிப்பிட்ட திசையில் நிற்கும். அந்த திசையில் நிற்கும்போது அந்த திசையை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் லாஜிக். உதாரணத்துக்கு யோகினி அப்படிங்கிறது வடமேற்கு திசையில் இருக்குன்னா வடமேற்கு நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த யோகினி நிற்கிற திசையில் நின்றுக்கோங்க. உங்களுக்கு இடது பக்கமோ பின்பக்கமோ யோகினி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிரயாணம் பண்ணலாம். வலது பக்கமோ முன்பக்கமோ யோகினி இருந்தது அப்படின்னா பிரயாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய ரூல்ஸ் இருக்குது யாத்திரைக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு நட்சத்திரம் பார்க்கணும்,
குறிப்பிட்ட திதி பார்க்கணும், குறிப்பிட்ட கிழமை பார்க்கணும், குறிப்பிட்ட லக்னம் பார்க்கணும், ராசிகள் பார்க்கணும், நட்சத்திர சூலை பார்க்கணும், வார சூலை பார்க்கணும், ராசி எந்த டைரக்ஷன் பார்க்கணும், யாத்திரா லக்னத்தில் என்ன கிரகம் இருக்கணும் இருக்கக்கூடாது, யாத்திரா லக்னத்தில் 6 8 12 சந்திரன் மறையக்கூடாது, யோகினி திசை இத்தனையும் கவனிக்கணும். கவனித்தா இது எல்லாமே ஒரே நாளில் வருமா அப்படின்னா நிச்சயமாக வராது. இதில் வந்து காம்பினேஷனாக நம்ம எடுக்கணும். நட்சத்திரம் திதி கிழமை காம்பினேஷன். அதே மாதிரி இது எல்லாமே மேட்ச் ஆகி வராது. இதில் ஒரு 50% மட்டும்தான் மேட்ச் ஆகி வரும். அப்படி நீங்கள் பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னா 70% மேட்ச் ஆகும். அது வருஷத்தில் 3 நாள் 2 நாள் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு வந்து அமையும். அந்த நாளில் ஒருத்தவங்க வந்து இந்த யாத்திரை போனாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இதே கான்செப்ட் வந்து திருமணத்துக்கும் பொருந்தும், குழந்தை பிறப்புக்கும் பொருந்தும், சாந்தி முகூர்த்தத்துக்கும் பொருந்தும். அப்போ அதை குறித்து கொடுக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் குரு சந்திரன்லாம் வந்து அஸ்தமனத்தில் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளில் பிரயாணம் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆயிரும். திருமண முகூர்த்தம் குறிக்கிறீங்க, அந்த முகூர்த்த நாளில் வந்து குரு சுக்கிரன் வக்கரமாக இருக்கக்கூடாது, அஸ்தங்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கவனிக்கணும். இது போக வந்து ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. இத்தனை விஷயங்களை கவனித்து தான் நம்ம வந்து முகூர்த்தம் வந்து குறிக்கணும். எல்லா விஷயத்துக்குமே இத்தனை விஷயங்களை வந்து கவனிக்கணும். யார் கவனிக்கிறா? நம்ம நினைக்கிறோம், நினச்ச நேரத்தில் போகிறோம், ஜாலியாக இருக்கும். இதை பெர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணும்போது ஃபெயிலியர் வராது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து கடுமையான தோஷம் இருக்குது, திருமணமே ஆகாது அப்படின்னா கூட இந்த மாதிரி திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு விதிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அந்த நாளை குறிக்கணும். அதுக்கு என்ன பார்க்கணுன்னா, திருமணத்துக்குரிய நட்சத்திரம், திருமணத்துக்குரிய திதி, திருமணத்துக்குரிய கிழமை, திருமணத்துக்குரிய லக்னம், இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த காம்பினேஷன் இது தனித்தனியாகவும் பார்க்கலாம், கம்பைண்டாகவும் ஒரு சில கான்செப்ட் இருக்குது. இந்த நாள், இந்த நட்சத்திரம், இந்த திதி அப்படின்னு சொல்லி காம்பினேஷனில் ஒரு கான்செப்ட் இருக்குது மூல நூல்களில். அந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய நாளை சூஸ் பண்ணி அன்னைக்கு நீங்கள் என்ன லக்னம் வேணுங்கிறத சூஸ் பண்ணி, லக்னத்துக்கு 3 6 10 11 வந்து சூரியன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேரத்தை சூஸ் பண்ணி, அதில் வந்து நீங்கள் புஷ்கர நவம்ச லக்னத்தை சூஸ் பண்ணி, அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு வேதை நட்சத்திரம் இல்லாத மாதிரி இருந்து, அன்னைக்கு நடக்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடாது. அதாவது 16 நட்சத்திரம் 18 நட்சத்திரம் வரக்கூடாது. இப்படிங்கிற விஷயத்த பார்த்து எல்லாத்தையுமே பொருத்தி பார்த்து ஒரு முகூர்த்தம் குறிக்கும்போது விதியை மாற்றும் அப்படிங்கிறது அனுபவபூர்வமான உண்மை. நானே வந்து ஒரு 3 பேருக்கு குறித்து கொடுத்து அவங்க விதியில் வந்து 2 திருமணமாக இருக்கிறது வந்து ஒரே திருமணமாக முடிஞ்சிருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முகூர்த்தம் மூலியமாக தான் நீங்கள் வந்து சாத்தியப்படும். இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க ஜோதிடர்கள். வந்து கேட்டால் பரிகாரம் இல்லைன்றாங்க. இது எதையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கு உங்களை எதுக்கு மக்கள் பார்க்கணும், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே குறித்து கொடுக்குறவனுக்கு தான் நீங்கள் 10,000 ரூபா கொடுக்கணும். அப்படி வந்து நான் குறித்து கொடுக்குறேன். இப்போ நானும் வந்து ஃபீஸை கூட்டிட்டேன், 5,000 வந்து கூட்டிட்டேன். ஏன்னா வந்து இதுக்குரிய தீர்வு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஜோதிடமே பார்க்குறோம். தீர்வே சொல்லலை, என்ன நடக்கும், என்ன குழந்தை பிறக்கும்னு பார்க்குறதுக்கு நீங்கள் தேவையில்லைன்ற நான். அப்போ நீங்கள் தீர்வு சொல்லி அதுக்கான முகூர்த்த நேரத்தை குறித்து கொடுத்து விதியை மாற்றினீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கொடுங்க, அவன் ஒர்த்து. அதனால் வந்து நான் இது வரைக்கும் கம்மியாக தான் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து எனக்கு ஆட்கள் தேவையில்லை அப்படிங்கிறதுனால 5,000 வந்து ஃபீஸ் மாற்றிட்டேன். யாரும் வர தேவையில்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்க, உங்களுக்கு வந்து முகூர்த்த நேரத்தோட எல்லா விஷயத்தையும் நான் குறித்து கொடுக்குறது ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.